ஹலோ செல்ல குட்டி பிள்ளைகளா, திரும்பமா ஆன்லைனில் சண்டே ஸ்கூல் படிக்க வந்திருக்கக்கூடிய உங்களை கோ அண்ட் ஷைன் ஃபார் ஜீசஸ் மினிஸ்ட்ரி சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்னைக்குள்ள சண்டே ஸ்கூல் படிக்கிறதுக்கு முன்பாக நம்ம ஏசாப்பாவை நோக்கி நம்ம ஜெபம் பண்ணலாம். கண்ணை முடிக்கோ, கை கொப்பிக்கோ, தலை வணங்கு. நல்ல ஆண்டவரே, ஆஸ்வதிக்கூடியவரே, இந்த நாளில் இந்த அருமையான பிள்ளைகள் எதை கற்றுக்கொள்ள நிசித்தமாக இருக்கின்றீரோ அதை இந்த பிள்ளைகள் கற்றுக்கொள்வதற்கு நல்ல ஞானத்தை தருவமாக கேட்கிறோம். கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நீ ஆசிர்வதியும். இந்த பிள்ளைகள் உடைய பிள்ளைகளாக வாழ உதவி செய்யணுமாய் அது இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி மண்டாடுகிறோம் சுவாமி. ஆமேன். ஹலோ குட்டீஸ், வெரி குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஏசப்பா நமக்கு மீண்டும் ஒரு புது சண்டே நமக்கு கொடுத்துருக்குறாங்க இல்லையா? இன்னைக்கும் நம்ம புது புது பாடல்கள், புது புது காரியங்கள், புது புது மனப்பாட வசனம், அதே மாதிரி இன்னைக்கு இருக்கிற ஒரு வேத பாடத்துலேருந்து ஒரு புது காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். சரியா? அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும் இல்லையா? அவங்களோட சின்ன கைகளை குப்பிக்கங்க, உங்க சின்ன கண்களை முடிக்கங்க, முழங்கார் படிட்டு கொள்ளுங்க. நம்ம ஜெபம் பண்ணலாம். அன்புள்ள ஏசப்பா, எங்களுக்கு மீண்டும் ஒரு நாளை கொடுத்துருக்குறீங்க. தேங்க்யூ ஏசப்பா. இன்னைக்கு நாங்க கற்றுக்கொள்ளக்கூடிய பாட்டு, வசனம், வேத பாடம் எல்லாவற்றையும் பிளஸ் பண்ணுங்க. இன்னைக்கு ஒரு புது காரியத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன். ஓகே, இப்போ நம்ம ஆக்ஷன் சாங் பாட போறோம். ஆக்ஷன் சாங் பாடணும்னா நம்ம என்ன பண்ணணும்? உட்கார்ந்து இருக்கிற இடத்துல இருந்து நம்ம எழுந்து நின்று உங்க கை, உங்க காலு எல்லாத்தையும் நம்ம அசைச்சு நம்ம பாடணும் இல்லையா? எல்லாரும் ரெடியா இருக்கிறீங்களா? இப்ப நான் ரெடி 1 2 3 அப்படி சொன்னோன்னா நீங்க எல்லாரும் சட்டுன்னு உட்கார்ந்து இருக்கிற இடத்துல இருந்து எழுந்து நிக்க போறீங்க. எல்லாம் ட்ரை பண்ணலாமா? ரெடி 1 2 3 கோ. என்ன வாசிப்பேன், வயலின் வாசிப்பேன், இங்கே இயேசுவுக்காக நான் ட்ரம்ஸ் வாசிப்பேன். கிட்டார் வாசிப்பேன், வயலின் வாசிப்பேன், இங்கே இயேசுவுக்காக நான் ட்ரம்ஸ் வாசிப்பேன். என் தாளத்தை எல்லாம் என் இயேசுவுக்காக, என் தாளத்தை எல்லாம் என் இயேசுவுக்காக கொடுத்திடுவேனே, பயன்படுத்திடுவேனே, கொடுத்திடுவேனே, பயன்படுத்திடுவேனே. வாசிப்பேன், வயலின் வாசிப்பேன், இங்கே இயேசுவுக்காக நான் ட்ரம்ஸ் வாசிப்பேன். கிட்டார் வாசிப்பேன், வயலின் வாசிப்பேன், இங்கே இயேசுவுக்காக நான் ட்ரம்ஸ் வாசிப்பேன். என் தாளத்தை எல்லாம் என் இயேசுவுக்காக, என் தாளத்தை எல்லாம் என் இயேசுவுக்காக கொடுத்திடுவேனே, பயன்படுத்திடுவேனே, கொடுத்திடுவேனே, பயன்படுத்திடுவேனே. குட்டீஸ், பாட்டு நல்லா இருந்துச்சா? எல்லாரும் என்ஜாய் பண்ணீங்களா? இப்போ எல்லாரும் உட்காந்துக்கங்க. இப்போ நம்ம மனப்பாட வசனம் படிக்கிற டைம் வந்துச்சு. மனப்பாட வசனம் படிக்கணும்னா என்ன செய்யணும்? உங்கள் கையில் இருக்கிற உங்களுடைய பைபிளை நீங்கள் எடுத்துக்கணும். அப்புறம் அக்கா சொல்கிற புக்கு எந்த ஏற்பாடு, அது வெதர் த ஓல்ட் டெஸ்டமெண்ட் ஆர் நியூ டெஸ்டமெண்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகேயா? அதுக்கப்புறம் அது எந்த ஹேண்ட் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். சரியா? இப்போ நான் எந்த புக் அப்படிங்கிறது சொல்ல போறேன். பார்க்கலாமா? ஓகே, இது எல்லாருக்கும் கொஞ்சம் தெரிஞ்ச புக்கு தான், ஈஸியாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஓகே, ரெடி. லூக்கா. லூக்கா தமிழில் லூக்கா, இங்கிலீஷில் லூக். லூக். ஓகே, லூக், லூக்கா. இப்போ இது எந்த ஏற்பாடு? இப்போ இது ஓல்ட் டெஸ்டமெண்ட் ஆர் நியூ டெஸ்டமெண்ட்? பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடா? கரெக்டாக சொல்லிட்டீங்க. இது புதிய ஏற்பாடு, நியூ டெஸ்டமெண்ட். ஏன்னா நமக்கு ஈஸியாக தெரியும் இல்லையா? மேத்யூ, மார்க், லூக், ஜான். மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான், இது 4மே வந்து காஸ்பிள் புக்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு நாங்கள் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்குறோம். ஸோ காஸ்பிள் புக்ஸ் கண்டிப்பாக இதில் தான் வரும், நியூ டெஸ்டமெண்ட். இப்போ நியூ டெஸ்டமெண்ட் அப்படின்னா எந்த ஹேண்ட்? லெஃப்ட் ஹேண்ட் ஆர் ரைட் ஹேண்ட்? ரைட் ஹேண்ட். இப்போ தேர்ட் ஸ்டெப், நம்ம ரைட் ஹேண்டை வச்சு நம்ம எடுக்க போகிறோம். ஓகே, எடுத்த உடனே நியூ டெஸ்ட்மெண்ட் அதான் வருது. இப்போ அதில் நம்ம லூக்கா எடுக்க போகிறோம். சரி, லூக்கா எந்த அதிகாரம்? லூக்கா 11ஆம் அதிகாரம் வசனம் 2.
அதாவது பக்கம் எண் 97 97. ஓகே, நியூ டெஸ்ட்மெண்ட்டுக்கு பேஜ் நம்பர் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ பேஜ் நம்பர் 97. இதே வந்து ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்னா ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் 1-2லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது 97. ஸோ நியூ டெஸ்ட்மெண்ட்டில் பக்கம் எண் 97. லூக்கா 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். லூக் சாப்டர் 11 verse 2. நான் படிக்கிறேன். அதற்கு அவர், நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. நான் திரும்பி படிக்கிறேன். லூக்கா 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அதற்கு அவர், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. ஓகே, இது நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு வசனம் தான். அக்கா இது வசனமா? எங்களுக்கு இவ்வளோ நாள் இது வசனம்னே தெரியாது. நாங்கள் வீட்டில் எங்கள் அம்மா ஜெபம் பண்ண சொல்லுவாங்களா, அம்மா சொல்லி கொடுத்தாங்களா, டேடி சொல்லி கொடுத்தாங்களா, இல்லை எங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்க சொல்லி கொடுத்தாங்களா, அதை தான் நான் இவ்வளோ நாள் சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? ஓகே, இது எல்லாமே வசனங்கள் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சர்ச்சில் ஆசீர்வாதம் போடுறாங்க இல்லையா, ஐயா இப்படி கையை தூக்கி ஆசீர்வாதம் போடுவாங்க. நீங்கள் நல்லா கவனித்து பார்க்கணும். எப்பவுமே சர்வீஸ் போனால் சர்வீஸ்ல என்ன பண்றாங்க, சர்ச்ல என்ன பண்றாங்க அப்படிங்கறத நம்ம கவனிக்கணும். வேடிக்கை பார்க்கறது, விளையாடுறது இல்ல கலர் அடிக்கிறது. ஏன்னா நான் நிறைய பிள்ளைங்களை பார்த்திருக்கேன், அங்க உட்காந்து கலர் பென்சில் வச்சு கலர் அடிக்கிறது, அப்புறம் படம் வரைகிறது. அப்படி இல்லை, நீங்க அங்க பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அங்க என்ன பண்றாங்க, இது என்ன பண்றாங்கன்னு அப்போ உங்களுக்கு அதெல்லாம் உங்களுக்கு அப்சர்வ் பண்ணலாம். நீங்க அழகா அதை கவனிக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா சர்ச்சில் நம்ம ஐயா வந்து ஆசீர்வாதம் போடுவாங்க இல்லையா, நம்ம ஐயர்மாருங்க ஆசீர்வாதம் போடுவாங்க. இல்லை வீட்டுக்கு ப்ரேயருக்கு வந்து அப்பவும் ஒரு ஆசீர்வாதம் போடுவாங்க. அதே மாதிரி அதுக்கு முன்னாடி ஆரம்பிக்கும் போது ஒரு ஜெபம் சொல்லுவாங்க. அது எல்லாமே சும்மா சொல்லலை, எல்லாமே பைபிள்ல இருந்து தான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம பண்ணக்கூடிய அந்த பரமண்டல இருக்கிற ஜெபமும் பைபிள்ல இருந்து தான் இருக்குது. ஓகே, சரி, இப்போ என் கூட சேர்ந்து நீங்கள் சொல்லுங்கள், பிதாவே. அப்புறம் நான் ஒரு 4 டாட் வச்சிருக்கேன். ஓகே, ஏன் அந்த டாட் அப்படின்னா அப்போ அங்கே நடுவில் இருக்கிற வசனங்களை நான் எடுக்கல அப்படிங்கிறது அர்த்தம். ஓகே, ஏன்னா இப்போ நான் பைபிளில் படிக்கும் போது நீங்கள் ஒரு மாதிரி கேட்டிருப்பீங்க. ஓகே, ஆனால் இங்கே நான் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கணும், ஏன்னா நம்ம இதில் நிறைய கவர் பண்ண முடியாது இல்லையா, அதனால் இதில் சொல்லி தர்றதுக்கு நான் கொஞ்சம் கம்மியாக தான் எடுக்க முடியுங்கிறதுக்காக நான் கம்மியாக எடுத்திருக்கேன். அப்போ அதை நம்ம வேர்ட்ஸில் ஒரு ரிட்டன் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும்போது எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, நான் முதல்ல அந்த பிதாவே எடுத்திருக்கேன், அப்புறம் நான் ஒரு 3 டாட் 4 டாட் வச்சிருக்கேன் அப்படின்னா இப்போ நடுவில் இருக்கிற அந்த வசனங்களை நான் எடுக்கல அப்படிங்கிறதான் இதோடைய அர்த்தம். இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல இருக்கும். நீங்க கேலண்டர்லயும் பார்த்திருப்பீங்க, வசனங்கள் எப்படி டாட் இருக்குன்னா அவங்க அந்த வசனத்துக்கும் இந்த இதுங்க இருந்து ஆரம்பிக்கிறதுக்கும் நடுவில் இருக்கிறத அவங்க எடுக்கல, அவங்க அந்த இடத்துல கேப் விட்டுருக்காங்க, அந்த வசனங்களை விட்டுருக்காங்க அப்படிங்கிறத ஒரு ரிட்டன் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதுக்கு தான் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது பார்த்தோன்னே இது புரியுறதுக்கு. ஓகே, இப்போ என் கூட சேர்ந்து சொல்லுங்க, பிதாவே, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. லூக்கா 11:2. இது நிறைய பேருக்கு தெரியும் அப்படிங்கிறதுனால இதை நான் திரும்பி சொல்லாம இதை நான் ஒரு தடவையோட சொல்றேன். ஆனால் அதை நான் காமிச்சது என்ன ரீசன்னா, நான் அக்கா நீங்க படிக்கும் போது ஃபுல்லால படிச்சீங்க அப்படின்னா நான் அது பைபிள்ல இருக்கிற வசனம் ஃபுல்லா படிச்சேன். எப்பவுமே நம்ம மனப்பாட வசனம் கொடுக்கும்போது அதுல இருந்து கொஞ்சம் கொடுப்போம். இப்போ அந்த நடுவில் அந்த கேப் கொடுத்தது முக்கியம் அப்படிங்கிறதுக்காக நான் உங்களுக்கு அது சொன்னேன். சரி, ஓகே. இன்னைக்கு நம்ம என்ன பேட்ச் போட்டிருக்கோம்? பி. ஓகே, நான் போன வாரமே சொன்னேன், பி ஃபார் பாலா இல்ல பால் இல்ல. அப்ப பி ஃபார் என்ன? பி ஃபார்ங்கிற பேட்ச் போட்டிருக்கோம். அப்புறம் இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு மனப்பாடம் சொன்னாங்க. எல்லாருக்குமே இந்த லார்ட்ஸ் பிரேயர் தெரியும் இல்ல, நம்ம லார்ட்ஸ் பிரேயர் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். இங்கிலீஷ்ல தெரியும், சில பிள்ளைகள் தமிழ்ல தெரியும். ஏன்னா இப்போ இங்கிலீஷ் தெரிஞ்ச பிள்ளைங்களுக்காக சொல்றேன், இப்போ நம்ம படிச்ச மனப்பாட வசனம் அது லார்ட்ஸ் பிரேயர் தான். ஓகே, ஸோ இங்கிலீஷ்ல இருக்க லார்ட்ஸ் பிரேயர். அப்போ இதெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ இன்னைக்கு என்ன வேத பாடம் எடுக்க போகிறாங்க? வேத பாடம் கவனமாக போய் கவனிச்சுட்டு வாங்க, அப்புறம் நான் உங்ககிட்ட பேசுகிறேன். என்ன ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வாரமும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், பைபிளில் நடந்த ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்க வந்திருக்கீங்களே. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு கேரக்டர்ஸை பற்றி நம்ம பார்க்குறோம். ஒரு கேரக்டரை பற்றி பார்த்தோன்னா அவங்களுக்கு கதை ஃபுல்லாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டே வரோம். சரி, இப்போ நான் எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இப்போ நீங்கள் எல்லாரும் ஸ்கூலுக்கு போகிறீங்கல்ல, ஸ்கூலில் என்னென்ன லாங்குவேஜஸ்லாம் கற்றுக்குறீங்க? தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி,
மலையாளம், கன்னடம் அந்த மாதிரி நிறைய லாங்குவேஜஸ் கற்றுக்குறோம் கரெக்டாக. அதான் செகண்ட் லாங்குவேஜ், தேர்ட் லாங்குவேஜ், ஃபோர்த் லாங்குவேஜ் விட்டால் எல்லா லாங்குவேஜும் கற்றுக்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம நிறைய லாங்குவேஜஸை கற்றுக்குறோம்ல. நீங்கள் என்னென்ன லாங்குவேஜஸ்லாம் கற்றுக்குறீங்க? எவ்வளோ லாங்குவேஜஸ் உங்களுக்கு தெரியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். 1, 2, 3, 4 அப்பா! இவ்ளோ லாங்குவேஜஸ் உங்களுக்கு தெரியுமா? சூப்பர், சூப்பர். ஆனா, இந்த லாங்குவேஜஸ பத்தி பைபிள்லயும் எங்கேயாவது ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்கல்ல? வெவ்வேறு மொழிகள்லாம் ஏதாவது ஒரு இடத்துல சொல்லியிருக்கணும்ல? அப்படி சொன்னப்பட்ட ஒரு சம்பவத்தை பத்தி தான் நம்ம இந்த வாரம் தெரிஞ்சுக்க போறோம். இப்போ முதல்ல உலகம் உருவாகும் போது மக்கள்லாம் இருந்தாங்க. நம்ம நிறைய கதை படிச்சிருக்கோம். எப்படி உருவாச்சு உலகம் அப்படின்னு நம்ம நிறையா ஜெனிசிஸ்ல பார்த்துருக்கோம்ல. இப்போ ஒரே உலகம் இருக்கும்போது மனுஷங்கன்னா ஒரே பாஷை பேசிட்டு இருந்தாங்க. அதனால என்னாச்சுன்னா அவங்களுக்கு என்ன செய்யணும்னாலும் எல்லாரும் ஒரே பாஷையில பேசினனால அவங்க எந்த வேலை செய்யணும்னாலும் ரொம்ப ஈஸியாக செஞ்சிருவாங்க. ஏய் இங்கேருந்து இதை கொண்டு வாடானா கரெக்டாக அடுத்தவனுக்கும் புரியும். ஓஹோ அந்த பொருளை அங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு வரணும்னு. டேய் இங்கேருந்து அங்கே போடா அப்படின்னு சொன்னால் ஓ இங்கேருந்து நம்ம அந்த இடத்துக்கு போகணுன்றது அவனுக்கு புரியும். இந்த மாதிரி எல்லாரும் ஒரே பாஷை பேசிட்டு இருந்தனால ஒவ்வொருத்தரும் என்னென்ன வேலை செய்யணுன்றது அடுத்தவனுக்கும் புரிஞ்சுது, செய்கிறவனுக்கும் புரிஞ்சுது. அதனால் வேலையும் சீக்கிரம் முடிஞ்சுது. எல்லாம் கட கட கடன்னு கரெக்டாக போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த மனுஷங்களுக்கெல்லாம் என்ன தெரியுமா வந்துச்சு? சரி நம்மளாம் இந்த மாதிரி பாஷை பேசுகிறோமே, நம்ம என்ன பண்ணலாம், ஒரு அழகான நமக்குன்னு ஒரு பெரிய சிட்டியை உருவாக்கலாம். அது மட்டும் இல்லை, அதில் பெரிய சிறப்பான ஒரு விஷயம் என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு பெரிய டவர் கட்ட போகிறோம். அந்த டவர் எவ்வளோ உயரம் இருக்கோன்னா, இங்கேருந்து நம்ம மேலே ஹெவனுக்கு போகிற அளவுக்கு பெரிய ஒரு டவரை கட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முடிவு பண்ணாங்க. ஏய் டவர் தானே, ரொம்ப சிம்பிள். ஒரு கல் மேலே இன்னொரு கல் மேலே இன்னொரு கல் மேலே இன்னொரு கல் மேலே இப்படியே நம்ம அடிக்கிட்டே போனோம், கட கட கடன்னு டவர் கட்டிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் டிசைட் பண்ணி கட 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 கடன்னு எல்லாம் பிரிக்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கட கட கடன்னு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதை மேலேருந்து பார்த்த கடவுள், ஆஹா இந்த மனுஷங்கள்லாம் நம்ம அவங்களுக்குன்னு ஒரு உலகத்தை கொடுத்து அவங்க சந்தோஷமாக வாழணும்னு பார்த்தா அவங்க கடவுள்கிட்டே வரணும், கடவுளையே தொட்டு பார்க்கணுன்ற அளவுக்கு அவங்களுக்கு எண்ணம் வந்துருச்சு. இதை நடத்த விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி டக்குன்னு இப்படி புஷ்ஷுன்னு பண்ணாங்களாம். என்னாச்சு? என்ன இருக்கும்? டவர் அப்படியே டம்முன்னு விழுந்துச்சா? அதுதான் இல்லை. என்ன ஆச்சுன்னா அப்படி புஷ்ஷுன்னு பண்ணோன்னே எல்லா மனுஷங்களும் வெவ்வேறு லாங்குவேஜஸ் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு மனுஷன் சொல்கிறது அடுத்தவனுக்கு புரியல, அடுத்தவன் சொல்கிறது இவனுக்கு புரியல. இப்படின்னு எல்லாருமே பேசுகிறது வெவ்வேறு பாஷையாக இருந்தனால ஒருத்தன் என்ன வேலை சொல்கிறான்னு புரியல. ஒருத்தன் கல் எடுத்துகிட்டு வாடா டவர் மேலே வைக்கணும்னு சொன்னால் அவன் போய் நிறைய சிமெண்ட் எடுத்துகிட்டு வந்துட்டான். டேய் இங்கே இந்த சிமெண்ட்டை கொண்டு வாடான்னு சொன்னால் அவன் போய் கல் எடுத்துகிட்டு வர ஆரம்பிச்சிட்டான். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாஷை பேச ஆரம்பிச்சனால அவங்க கட்டணும்னு நினச்ச அந்த அழகான டவர், அதுவும் அந்த உயரமான டவர் கட்டணும்னு நினச்சாங்கல்ல, அதை கட்டவே முடியாமல் போயிடுச்சான். அதனால அந்த இடத்துக்கே பேபிள்னு பேர் வச்சாங்க. அப்புறம் என்ன, எல்லாம் பிளாபர் பண்ணி அப்படியே புலம்பி தள்ளுற மாதிரி எல்லாரும் வெவ்வேறு பாஷைகள் பேசக்கூடிய மனுஷங்களாம் மாறிட்டாங்களாம். வெவ்வேறு பாஷை பேசினா என்னாச்சு, ஒவ்வொருத்தன் அவனுக்கு தெரிஞ்ச பாஷையில் அவன் தெரிஞ்ச ஊருன்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த ஊரை விட்டே பிரிஞ்சு போயிட்டாங்க. அதனால இந்த சம்பவத்துலேருந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சுது? நிறைய லாங்குவேஜஸ் கற்றுக்கணுன்னு கண்டுபிடிச்சிக்கிட்டிங்களா? இல்லை, நம்ம கடவுள் நமக்குன்னு ஒரு பிளான் வச்சுருக்காரு, அவருன்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கொடுக்குறாரு. ஆனால் நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோம், கடவுள் கிட்ட நெருங்கணும்னு நினைக்கிறோம். கடவுள் நம்ம தொட்டுடலாம், அவரால் ரொம்ப ஈஸி, இப்படி டக்குன்னு இப்படி பிடிச்சி கூப்பிட்டா கடவுள் வந்துடுவார் அப்படின்ற நினைப்பில் தானே அவங்க டவர் கட்டணும்னு ஆசைப்பட்டாங்க. என்ன பண்ணாங்க, அவங்க சும்மா சாதாரண பில்டிங்காக கட்டணும்னு நினச்சாங்க. கடவுளை பார்க்குற அளவுக்கு ரொம்ப உயரமான ஹெவனுக்கு போகிற அளவுக்கு கட்டணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாங்க. அதை கடவுள் என்ன பண்ணார், டிஸ்ட்ராய் பண்ணிட்டார். அதனால் பசங்களா, நமக்கு வேணுன்ற கோரிக்கையெல்லாம் கடவுள்கிட்ட கேட்கலாம். ஆனால் அதுக்குன்னு கடவுளை நெருங்கி தொடுற அளவுக்கு நம்ம ஒன்றும் பெரிய ஆட்கள் கிடையாதுல்ல, நம்ம ரிக்வெஸ்ட் தான் கேட்கணும். சரிங்களா பசங்களா? நம்ம அடுத்த வாரம் வெவ்வேறு சம்பவத்தோட பார்க்கலாம். பாய். குட்டீஸ், வேத பாடம் கவனிச்சிங்களா? பாத்தீங்களா? இனி எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் நடக்குது இல்ல. மக்கள் அவங்களுக்கு அக்கா இதுல என்ன அப்படி நடந்துச்சு, அவங்க பண்ணது என்ன தப்பு அப்படிங்கிறது, அதுக்கு தான் இன்னைக்கு நம்ம தான் மனப்பாட வசனம் படித்தோம். அவங்களுடைய அறிவு அவங்களுக்கு பெருகுச்சு. நம்மளால எல்லாம் பண்ண முடியும், we are the gods அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சாங்க. வா நமக்கு ஒரு பெருமை உண்டாக்குறதுக்கு நம்ம எல்லாம் செய்யலாம், நம்ம will go the higher, நம்ம நிறைய திங்ஸ் நம்மளால பண்ண முடியும் அப்படின்னு பண்ணாங்க. ஆனா அந்த இடத்துல அது கடவுளுடைய சித்தமா அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல, கடவுளுக்கு இது பிரியமான காரியமா அப்படிங்கிறது தெரியல. அக்கா அப்போ என் வாழ்க்கையில நான் எப்படி இதை பண்றது,
இன்னைக்கு இந்த வேத பாடத்துலேருந்து நம்ம கற்றுக்கக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. அவங்க எல்லாரும் நமக்குன்னு ஒரு பேர் உண்டாக்கணும், நம்ம வாழ அளவு வரைக்கும் நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு கோபுரத்தை கட்டுவோம் அப்படின்னு சொல்லி அவங்களோட அறிவு பெருகி போனதுனால, அவங்களோட திறமை பெருகி போனதுனால அவங்க எல்லாமே என்னால் பண்ண முடியும், நான் எல்லாமே செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு காரியத்தை அங்கே பண்ணாங்க. ஆனால் அது கடவுளுக்கு பிரியம். அப்போ நான் என்ன செய்யணும்? இன்னைக்கு இந்த வேத பாடத்துலேருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளப்படுறது தெரியுமா? எனக்கு எவ்வளவுதான் அறிவு கடவுள் கொடுத்தாலும், எனக்கு எவ்வளவுதான் தாளந்து கடவுள் கொடுத்தாலும், எனக்கு எவ்வளவுதான் திறமை கடவுள் கொடுத்தாலும், நான் ஒரு சின்ன 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 விஷயத்தையும் என் வாழ்க்கையில நடக்கிறத நான் கடவுளுக்கு ஒப்பு கொடுக்கணும். ஏசப்பா நான் இதை செய்யலாமா? ஏசப்பா நாங்க இதை வாங்க போறோம், இது நாங்க பண்ணலாமா? ஏசப்பா எங்க வீட்டுல இது தேவைப்படுது, இது நாங்க செய்யலாமா? அப்படின்னு ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்துக்கும் யாருடைய சித்தம் முக்கியம்? கர்த்தருடைய சித்தம் அப்படின்னா என்ன அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இஃப் இட் இஸ் யுவர் வில் இல்லையா, நம்ம இங்கிலீஷ்ல சொல்லும்போது இஃப் இட் இஸ் யுவர் வில் எனக்கு கொடுங்க, இது உங்களுக்கு சித்தமா இருந்தா எனக்கு கொடுங்க, இது உங்களுக்கு ஓகேனா எனக்கு பண்ணுங்க, இல்லை என் வாழ்க்கையில என்ன உங்களுடைய சித்தம் அதை எனக்கு சொல்லி கொடுங்க. நான் வாழ்க்கையில நான் டாக்டர் ஆகணும், நான் இன்ஜினியர் ஆகணும், நான் வந்து பெரிய ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும், இல்லை நான் ஒரு பெரிய என்எஸ்ஜி ஆகணும், இப்படிலாம் என்னுடைய ஆசைகள் இருந்தாலும் என் லைஃபை குறித்து உங்களுக்கு என்ன வில், நான் என்ன ஆகணும், நான் என்ன ஆனாலும் உங்களுக்கு ஊழியம் செய்யணும் ஏசப்பா அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன நடந்தாலும் நம்ம யாருடைய சித்தத்தின்படி நடக்கணும்? ஏசப்பாவோட சித்தத்தின்படி நடக்கணும். சரியா? அன்பு குட்டி தம்பி தங்கச்சி, இன்னைக்கு வாழ்க்கையில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு காரியத்தை, இன்னைக்கு ஒரு சின்ன காரியமாக இருந்தாலும் இதை நீங்கள் கற்றுக்கொண்டு தான் இன்னைக்கு இந்த இடத்த விட்டு போக போகிறீங்க. நம்மளோட வாழ்க்கையில் நீங்கள் எந்த பொருள் வாங்குறதா இருந்தாலும், எந்த ஒரு டிசிஷன் எடுக்கிறதா இருந்தாலும், இல்லை நான் எந்த ஸ்கூல் மாறுறதா இருந்தாலும், எந்த காலேஜ் மாறதா இருந்தாலும், இல்ல நான் எந்த ஒரு இடத்துக்கு நான் என்ன பண்ண போனாலும், ஏசப்பா இது உங்களுடைய சித்தமா, இது நான் பண்ணலாமா, என் வாழ்க்கையில் உங்க சித்தம் தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டு செஞ்சீங்கன்னா ஏசப்பா நமக்கு ஆசீர்வாதம் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க பண்ண ஒரு மிகப்பெரிய காரியம், அவங்க எல்லாமே தங்களுக்கே எல்லாம் ஏற்படுத்தி அவங்க பண்ணாங்க. அதனால ஒரு பெரிய ஒரு கன்ஃபியூஷன் இல்லை. கடவுள் வந்து எல்லாத்தையுமே தாறுபறியாக்கி போட்டாங்க. அவங்களுக்கு பேசுகிற லாங்குவேஜ் ஒருத்தருக்கு புரியல, எல்லாருமே அப்படி சிதறுண்டு எல்லாரும் போனாங்க. அதனால கடவுளுக்கு பிரியமில்லாத காரியத்தை, அவருக்கு சித்தமில்லாத காரியத்தை, அவருடைய பிளானுக்கு நம்ம அகேன்ஸ்டா போனோம் அப்படின்னா இந்த மாதிரியான காரியங்களெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ண முடியும். கைகளை குப்பிக்க, கண்களை முடிக்க, தலைகளை தாழ்த்திக்க நம்ம ஜெபம் பண்ணலாம். அன்புள்ள ஏசப்பா, ஆண்டவரே என்னுடைய லைஃப்ல, எங்க ஃபேமிலியில உமக்கு பிரியமில்லாத ஒரு காரியம், இல்லை உம்முடைய பிளானை விட்டு நாங்கள் தனியா நாங்கள் ஏதாவது செப்பரேட்டா செய்யறதா இருந்தா எங்களை மன்னிச்சிடுங்க ஏசப்பா. உங்களுக்கு பிரியமுள்ள காரியம், உங்களுடைய பிளான் என்னவோ அதுபடி நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ண எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. ஏசின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். ஓகே, இப்போ நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஆக்டிவிட்டி செக்ஷன் எல்லாரும் பார்க்கலாமா? ஓகே, ஆக்டிவிட்டி நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கணும். ஓகே, நான் ஒரு A4 ஷீட் மாதிரி எடுத்திருக்கேன். நான் ஒன் சைட் பேப்பர் தான் எடுத்திருக்கேன். ஓகே, ஏன்னா நான் பேப்பர்ஸ் வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டே இருக்கேன்ல, நீங்களும் அந்த மாதிரி ஒரு ஒன் சைட் பேப்பர்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ இது என்ன ஷேப்பில் இருக்கு? எல்லாருமே ஷேப் பிடிப்பீங்க, எல்லாருமே பெரிய அண்ணா அக்கா எல்லாம் கரெக்டாக சொல்லிடுவீங்க. இது என்ன ஷேப்? ரெக்டாங்கிள். இல்லை ஒரு A4 ஷீட் வந்து ரெக்டாங்கிள், பட் நமக்கு வேண்டியது ஸ்கொயர். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை நான் ஒரு ஸ்கொயர் ஆக்குறேன். நான் இப்படி டைரெக்டாக பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு தெரியும் ஸ்கொயர் எப்படி ஆக்கணும் அப்படின்னா, இப்படி கீழே இருக்கிறத இப்படி மடித்து, இப்படி கீழே இருக்கிறத இப்படி மடித்து மேலே மடிச்சிங்கன்னா ஸ்கொயர் ஆகிடும். எனக்கு அந்த மடிப்பு வேண்டாம், அதனால நான் இந்த மாதிரி பண்ணுறேன். ஓகே, எனக்கு அந்த மாதிரி மடிப்பு வந்துச்சுன்னா எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் வருங்கிறதுக்காக நான் இப்படியே நேராக நான் ஸ்கொயர் ஆக்கிடுறேன். ஓகே, இப்போ இதை நான் என்ன பண்ணுறேன்னா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நான் இதை இப்படி மடிக்க போகிறேன். நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ இதை நான் என்ன பண்ணிட்டேன், இப்படி மடிச்சிட்டேன். அவங்க என்ன பண்ணாங்க, இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணாங்க, ஒரு பெரிய கோபுரத்தை கட்டினாங்க. எவ்வளோ தூரம் கட்டலான்னு சொன்னாங்க? வானம் வரைக்கும் கட்டலாம் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை, ஏன்னா அவங்க தான் நமக்கு ஒரு பேரை உண்டாக்குவோம், நம்ம தான்டா இனி கிங் இங்க அப்படின்னு பண்ணலாம்னு நினைச்சாங்க. ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம்னா, இப்போ நான் இந்த மாதிரி மடிச்சிட்டேன். இப்போ நான் இங்க ஒரு கட் கொடுக்க போறேன். ஃபர்ஸ்ட் ஒரு கட் கொடுத்துட்டேன்னா, இப்போ அடுத்தது கொஞ்சம் அதே ஈக்குவல் ஸ்பேஸை விட்டு அதே இடம் வரைக்கும் நான் கட் கொடுக்கணும். இப்போ நீங்கள் எது வரைக்கும் இங்கே மேலே கட் பண்ணீங்களோ அதே அளவு வரைக்கும் கட் பண்ணணும். முடிஞ்சிச்சா? இப்போ இதை நான் மடிச்சுக்கிறேன்.
நல்லா பாருங்க. நான் இப்போ இதை நல்லா டைட் பண்ணி இதை நம்ம மடிச்சுக்கலாம். இப்போ அடுத்தது நான் என்ன செய்ய போறேன்னா, அடுத்து ஒரு கட் பண்ண போறேன். இப்போ அந்த கட் இதை விட கொஞ்சம் கம்மியா பண்ணணும். ஓகே, கம்மியா பண்ணியிருக்கோம். இப்போ இதையும் நம்ம மடிக்க போறோம். பண்ணியாச்சா? இப்போ அடுத்தது நான் கட் பண்ண போறேன். அது அதை விட கம்மியா பண்ணணும். அதே மாதிரி நான் சின்ன சின்னதாக இங்கே பண்ணுறேன். பண்ணிட்டேன். இப்போ பாருங்க, நான் உங்களுக்கு மடிக்கிறேன், அப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இங்கே ஒன்று பண்ணியிருக்கேன், இங்கே ஒன்று பண்ணியிருக்கேன், இங்கே ஒன்று பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி பண்ணியாச்சு. இப்போ இந்த மாதிரி நான் மடிச்சிட்டேன். இப்போ இந்த மடித்ததை நான் நல்லா அமுக்கி விட்றேன். நான் ஏன் அமுக்கி விடணும் அப்படின்னு சொல்கிறேங்கிறது உங்களுக்கு பண்ணும்போது புரியும். நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். நான் பண்ணுற ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் சும்மா பார்த்துட்டு அதோட நிறுத்தாமல் நீங்கள் சண்டே கிளாஸ் பார்த்து முடிச்ச உடனே வீட்டில் சும்மா தானே இருக்கீங்க, உங்களுக்கு வேறு என்ன வேலை இருக்குது? உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் வேறு ஏதாச்சும் அம்மா அப்பா செய்கிற மாதிரி ஏதாவது பெரிய வேலை இருக்கா? ஒன்றும் இல்லை. அப்போ இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸு இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் செஞ்சு பார்க்கணும். ஓகே, இப்போ இதை மடிச்சாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிட்டேன்னா இப்போது இது இருக்கு இல்லையா, இதை நான் உள்பக்கம் மடிக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? இது இப்போ இப்படி இருந்தது. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இப்படி மடிக்க போறேன். அப்போ இதை நான் உள்ள கொண்டு வர போறேன். இதை உள்ள கொண்டு வந்துட்டு ஒரு இதை, ஏன்னா இப்போ எல்லாமே ஒரே சைடில் இருந்தது, இப்போ நான் ஒன்று ஆப்போசிட்டு கொண்டு வந்து ஒன்றை வந்து நான் இந்த பக்கம் ஆக்க போறேன். அப்போ எப்படி ஆகும் அப்படின்னா, இது அப்படியே இப்படி உள்பக்கம் போயிடும். ஓகேயா? என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ பாருங்க, நான் இது இந்த பக்கம் இப்படி கொண்டு வந்திருக்கேன், இந்த பக்கம் இதை நான் இப்படி கொண்டு வந்திருக்கேன். இப்போ இது என்ன ஆகும்னா, இப்போ இதை உள்பக்கமாக நான் இப்படி மடிக்கிறேன். இப்போ இந்த பக்கம் நான் மடிச்சு இதை நான் உள்பக்கம் இப்படி நான் தள்ளும் போது, இப்போ அந்த டைம் நம்ம நல்லா அதை வந்து டைட்டன் பண்ணோம் இல்லைங்களா, அதனால இப்போ இது நல்லா இந்த பக்கம் இப்படி அழகா வந்துடும். அப்படி வந்துடும். இதை பாருங்க, இப்போ நான் மடிச்சது உங்களுக்கு புரியுதா? இப்படி இருந்தது, நம்ம ஃபுல்லாவே இப்படி வச்சிருந்தோம். இப்போ நான் இந்த கார்னரை மட்டும் இப்படி வெளியே கொண்டு வந்து இதை உள்பக்கம் கொண்டு வந்துட்டேன். அப்போ இப்படி இருக்கும். இது நீங்க பாத்தீங்கன்னா டோட்டலா நம்ம இந்த பக்கம் வச்சிருந்தோம், இப்படி மடிச்சு வச்சிருந்தோம், இப்படி மடிச்சோம், ஞாபகம் இருக்கா? இப்போ நான் இதை இப்படி மடிச்சு இதை மட்டும் இந்த பின் பக்கம் வச்சிருக்கேன். இப்போ என்ன ஆகும்னா, இப்போ நான் இப்படி ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு அழகா இப்படி 3 ஷேப்ல இருக்கும். 3D ஷேப்பில் உங்களுக்கு அழகாக இப்படி கோபுரம் மாதிரி வரும். நீங்கள் என்ன பண்ணலாம், இது பின்னாடி இன்னொரு பேப்பர் வச்சு அழகாக விட்டலாம். நான் இன்னொன்று பண்ணி கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள். நான் மடிச்சே கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள். இப்போ இதை நான் பிரிக்கும் போது அப்படியே அந்த 3D ஷேப் மாதிரி உங்களுக்கு வரும். இது வந்து இன்னொரு பேப்பர் வச்சு இது ஒட்டும் போது உங்களுக்கு அழகாக இருக்கும். இந்த கோபுரம் மாதிரி பண்ணாங்க. இதுதான் பாபேல் கோபுரம். பாபேல் கோபுரம் இப்படி பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் மாதிரி நீங்கள் அழகாக பண்ணி வீட்டில் சொல்லலாம். ஓகே, ஸோ இது ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த வாரம் என்ன பேட்ச்? அடுத்த வாரம் நம்ம கடைசி வாரம் இல்லையா, அதுக்கப்புறம் நமக்கு ஜாலி கிறிஸ்மஸ் வந்துடும். ஓகே, ஸோ இப்போ அடுத்த வாரம் என்ன பேட்ச்? அடுத்த வாரம் ஹெச். ஓகே, அடுத்த வாரம் ஹெச். ஹெச் ஃபார் ஹார்ஸ், ஹெச் ஃபார் ஹென், H for helicopter,
என்னன்னு தெரியாது. இன்னைக்கு நம்ம எப்படி பி ஃபார் பால் இல்லையோ பி ஃபார் பாபேல் இல்லை, அதே மாதிரி ஹெச் ஃபார் என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். அதுதான் நம்மளோட கடைசி இந்த வருஷத்துடைய கடைசி வேத பாட கிளாஸ். அப்போ டிசம்பர்லேருந்து நம்ம என்ன பண்ணுவோம்? ரெகுலராக படிக்கிறவங்களுக்கு தெரியும், நம்ம டிசம்பர்லேருந்து ஒரே ஜாலி தான் நமக்கு இல்லை. ஏன்னா டிசம்பர் எல்லா சண்டேயும் நம்ம வந்து ஏதாவது ஒரு காம்படிஷன் இருக்கும், கிறிஸ்மஸ் சம்மந்தப்பட்டதை பார்ப்போம், நோ வேத பாடம், ஜாலியாக நம்ம கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அடுத்த வாரம் நான் அவங்க எல்லாரையும் பார்க்குறேன். பாய். போன வாரம் கேட்ட கேள்விகளுக்கு பதில். போன வாரம் எலியாசர் யார்? எலியாசர்ன்றது ஆசாரியன். பென்யமீன் கோத்திரத்துக்கு எத்தனை பட்டணங்கள் கொடுக்கப்பட்டது? 13 என்பது சரியான விடை. மனாசே கோத்திரத்துக்கு எத்தனை பட்டணங்கள்? 10 பட்டணங்கள். பாசானில் இருக்கிற மனாசே கோத்திரத்துக்கு எத்தனை பட்டணங்கள்? 13 பட்டணங்கள். செபுலோன் கோத்திரத்துக்கு எத்தனை பட்டணங்கள்? 12 என்பது சரியான விடை. இந்த 5 கேள்விகளுக்கும் பதில் எழுதி பேட்ஜ் படம் குத்தி மெமரி வர்ஸ் வீடியோ அனுப்பிச்ச பிள்ளைகளுடைய பேர்களை இப்போ ஆல்ஃபபெட் ஆர்டரில் நான் வாசிக்கிறேன். உங்கள் பேர் வரும், கவனமாக கேளுங்க. அகப்பை யாழ்னி சிஎஸ் திருவன்றம், ஆனி ஜோனா செவாப்பேட்டை, பிளெஸ்ஸான் டிபி கைவண்டூர், கேலப் ஜோயல் ஜேவி பெங்களூர், டேரிஸ் ஜோனத்தான் சுவிட்சர்லாந்து, டெபோரா ஜோன் சுவிட்சர்லாந்து, ஹேனா பிரிசிலா ஜே பாடி, ஜேசன் இமானுவல் ராஜ் விஜே திருநின்றவூர், ஜேசன் ஜோனத்தான் ஜே பெரியகுப்பம், ஜோகன் சாமுel ஜெஷ்ரோன் எம் பெங்களூர், ஜோனா சூசன் ஜெகோஷிபா எம் பெங்களூர், ஜாஷுவா ஜேவி பெங்களூர், ஜூடா பென்னரே பாடி, கெசியா ஆட்லின் டேஃபடில் ஜி கீழ்பாக், மெர்சி மெட்டில்டா கே பூந்தமல்லி, நேயன் ஐயா திருநின்றவூர், ரிச்சர்சன் டிபி கைவண்டூர், சாண்டோ ஜோஸ்பின் சிஎஸ் திருவன்றம், ஸ்டீவ் கும்மிடிப்பூண்டி, சிடல் ஆட்ரினா ஏ கொளத்தூர். போன வாரம் இ என்று சொல்லக்கூடிய பேட்ஜ் குத்தி அனுப்ப சொல்லியிருந்தாங்க. இ என்று சொல்லக்கூடிய பேட்ஜ் குத்தி அனுப்பின பிள்ளைகளுடைய படங்கள் இப்போ வரும். உங்கள் படமும் வரும், கவனமாக பாருங்க. இந்த வாரம் யோசுவாவின் புத்தகத்தில் 22வது அதிகாரத்திலிருந்து 5 கேள்விகள். ஜாஷுவா சாப்டர் 22, 5 questions. முதல் கேள்வி, கர்த்தருடைய தாசன் பெயர் என்ன? கர்த்தருடைய தாசன் பெயர் என்ன? இரண்டாவது கேள்வி, எலியாசருடைய மகன் பேர் என்ன? எலியாசருடைய மகன் பேர் என்ன? மூன்றாவது கேள்வி, யாருடைய அக்கிரம் நமக்கு போதாதா? யாருடைய அக்கிரம் நமக்கு போதாதா? நாலாவது கேள்வி, சேராவின் குமாரனுடைய பெயர் என்ன? சேராவினுடைய குமாரன் பெயர் என்ன? ஐந்தாவது கேள்வி, பலிபீடத்தின் பெயர் என்ன? பலிபீடத்தின் பெயர் என்ன? இந்த 5 கேள்விக்கும் பதில் எழுதி மெமரி பஸ் வீடியோ அனுப்பிச்சு பேட்ஜ் படம் குத்தி வரக்கூடிய 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமைக்குள்ள 9841250070 அனுப்புங்க. மறந்துடாதீங்க, செவ்வாய்க்கிழமை இஸ் லாஸ்ட் டேட். எனக்கு பர்த்டே வருது அப்படின்னு சொன்னால் 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து 30ஆம் தேதி சனிக்கிழமை வரைக்கும் உங்களுக்கு பர்த்டே வருதுன்னா உங்கள் அழகான படம், உங்கள் பேர், உங்கள் ஊர், உங்கள் டேட் ஆஃப் பர்த் அனுப்பிச்சா
நாங்கள் உங்களுக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லுவோம், ஹாப்பி பர்த்டே பாட்டு பாடுவோம், ஹாப்பி பர்த்டேக்காக ஜெபம் பண்ணுவோம். என்னைக்குள்ளே அனுப்பணும்? 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமைக்குள்ளே 9841250070 அனுப்பணும். மறந்துடாதீங்க. ஏசப்பா நோக்கி ஜெபம் பண்ணலாமா? மகா கிருபையுள்ள நல்ல ஆண்டவரை ஆஸ்வதிக்கூடாரு. இந்த அருமையான நாளில் இந்த பிள்ளைகள் கற்று தெரிந்து கொண்ட காரியத்தை நீங்கள் ஆஸ்வதித்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். அது ஒருபோதும் மறந்து போகாமல் அந்த கேட்ட வசனத்தின்படி 1க்கு 30, 60, 100 இந்த பிள்ளைகள் அந்த குடும்பத்துக்கு ஆஸ்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக விளங்கட்டும். சரீரத்தில் ஜீவன் சுகம் பலத்தை தந்துள்ளோம். ஆண்டவராக நாமம் மகிப்படட்டும். துதி ஸ்தோத்திரம் கன மகிமையை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமேன். God bless you. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்.